ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல மழை இங்கே, அதனால் காலையிலே சுள்ளுன்னு வெயில் வந்துட்டுருக்கு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக்கில் ஆறின தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, அதனால் நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதை தான் வந்து பாப்பாவுக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க டேடி கூட இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கடைக்கு போயிருக்காங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காஃபி தூள் வந்து வாங்கிட்டு வந்தேன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது போட்டு கீ போட்டிருக்கேன். இதை வந்து சூடாக குடிச்சிருவேன். இதுதான் என்னுடைய மார்னிங் ட்ரிங்க்கு. இது குடிச்சிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போது வெயிட் லாஸில் இருக்கோம். வெயிட் லாஸ் இருக்க சொல்ல ஹெல்த்தி வெயிட் லாஸில் இருக்க போகிறோம். ஹெல்த்தியாக வந்து என்னென்ன வந்து நான் சாப்பிட போகிறேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை குடிக்க போகிறேன். இது குடிச்சிட்டு 2 டேஸாக வந்து மழை வந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து துவைச்ச துணியெலாம் வந்து அங்கே போட்டிருக்கேன் சேரில். இப்போ அதை வந்து என்னோடய டியூட்டியாக நான் வந்து மடித்து வைக்கணும். மிஷின்லேயே 1/2 hour துணி போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுவும் உணர்த்தனமாக காய வைக்கணும். இது மடித்து எடுத்து வச்சிடணும். நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்ரேஷன் எல்லாமே எடுத்து வைக்கணும். இன்றைக்கி என் கூடவே நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதை வந்து நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நேற்று துவைச்ச துணியெல்லாம் மடிக்கணும்ல, அதெல்லாம் வந்து மடிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு. இன்றைக்கி எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையந்து அக்காங்களது எல்லாருமே மடித்து வச்சுருந்தேன் துணியெலாம். அது வந்து வித்துமா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பின்னாடி பிளராக இருக்கும். காலையில் அவங்க ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க டேடி தான் 2 பேருக்குமே சாப்பிட்டுட்டோமே. குழந்தைங்க 1 மந்த்தாக நான்வெஜ் செய்யவே இல்லை வீட்டில். சரி இந்த 3 வீக்ஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து கிரேவி மாரி வச்சுட்டு சிக்கன் வறுவல் பண்ணார். ரொம்ப நாள் கழித்து அவங்க குக்கிங் பண்ணாங்க. குட்டி பையனுக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டுருந்தாங்க. நான் ஊட்டலான்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்குது டேடி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுதான் உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பேன். நானும் டேஸ்ட் பண்ணி என்னை கேட்டார், டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா. நான் சொல்லிட்டு இருந்தேன் மட்டனில் லைட்டாக ரொம்ப மைல்டாக வந்து உப்பாக இருக்குது, ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சோபா கிட்ட உக்காந்துட்டு இருந்தாங்க. அது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பாப்பா கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன். ரியா வந்து இன்னும் வரவே இல்லை, ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு ஈர தலையோடு பசைக்குதுன்னு வந்துட்டாங்க. 9:30 ஆகிடுச்சா இன்றைக்கி. போன்விட்டா காலையில் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ரியா கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா குட்டி பொண்ணு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குட்டி பையனும் நல்லாயிருக்கு சொன்னால். ரியா வந்துட்டாங்க. இப்போ அவங்களையும் கேட்டுடலாம் எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்க சூப்பராகுதுன்னு சொல்லிட்டா. வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வைக்கிறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணோம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பசங்களுக்காக வாங்கி கொடுப்போம். இப்போ வந்து அது கூட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். லைட் வெளிச்சத்தில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. என்னம்மா அங்கே வச்சிரு. ஒரு ஸ்வெட்டிங் வாக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ஒரு 1/2 hour பண்ணேன். இது ஈவினிங் தான். இப்போது ஈவினிங்னா 3:15. என்னம்மா ஏறக்கூடாது, விழுந்துருவீங்க. வா டிவி வைக்கலாம், பொம்மை பார்க்கலாம். இன்னும் சமாளிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னம்மா இது மேலே நிற்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு. சாப்பிட்டியா? என்ன பூ சாப்பிட்ட? இப்போ ஸ்வெட்டிங் முடியலங்க, அப்படியே ஊற்றுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா நைட்டுக்கு ரசம் வைக்க போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரசம் சாதம் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி குழந்தை வெயிட் ஃபுல்லாக ஊட்டினா தான் தூங்குறான். நைட்டில் சாதமாக ஊட்டினா சரி. அதுக்கு வந்து இப்போவே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். 2 சாமானில் துளக்கி வைக்கணும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ போய் பண்ண போகிறேன். இது பண்ணிவிட்டு தான் நான் போய் குளிக்க போகிறேன். தாத்தா போயிட்டாங்க, எங்கள் டேடி வந்திருந்தாங்க. தாத்தா போயிட்டாங்க. அதை திறக்கக்கூடாது விண்டோ. அப்பா ஸ்வெட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஸ்வெட் ஆகுது. இதுக்கு மேலெலாம் குளிச்சலாம் போல் இருக்குது. பட் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது. அங்கே போனால் ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனால் ஒரே குளிக்கலாம். அந்த ஒரு 1/2 hour ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சிடலாம். வெளியே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலாம் நல்லா க்ளீனாக இந்த வெயிலே போய் பெருக்கிட்டேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்லி இந்த வேலைலாம் இழுத்து போட்டு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறீங்க? 2 years முன்னாடி வந்து குட்டி பொண்ணுக்கு இந்த உண்டியலும் இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இது குபேரன் உண்டியல். அப்புறம்
இது ரியாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர், இது வந்து ரெண்டுமே இப்படி ஓப்பன் தான். இது ரெண்டும் வாங்கி கொடுத்தேன். இதில் வந்து நாங்கள் உண்டியில் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க பாப்பாவுக்கு. நாங்கள் மந்த் அப்போல்லாம் வந்து 500 அந்த மாதிரி உங்கள் டேடி கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டார், நான் கொடுக்க வைப்பேன் உண்டியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொடுக்க சொல்லலாம். டேடி என்ன பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், பின்னாடி பக்கம் ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க அவங்க டேடி. அதோட காமெடியாக விளையாட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால நாங்கள் இன்னொரு உண்டியல் வாங்கினோம், பிக் உண்டியல். ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிருப்பேனான்னு தெரியல, நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த உண்டியில் சைடில் கட் பண்ணி எடுத்துட்டாரு. அதனால் மண் உண்டியல், ஒரே உண்டியல் சொல்லிட்டு நாங்கள் மண் உண்டியல் பெருசாக வாங்கியிருக்கோம். இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் 2 மந்த் கூட ஆகலை. அதனால் நாங்கள் அதில் தான் இப்போ சேவ் பண்ணுறோம். அது உடைச்சா ஒன்று உடையணும், அவ்வளோதான். டெய்லி போய் செக் பண்ணிட்டு இருக்கேன் இவர் என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்காக இருக்குது. இவன் பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். லட்டை சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் வந்து ரசம், சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வாங்கிட்டு வரேன். காலையில் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கன் மட்டன் ரெண்டுமே. அது வந்து மதிய காலையில் சாப்பிட்டாங்களா, அதனால் சிக்கன் மட்டன் வந்து வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் இன்றைக்கி Day 1 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போதில்லை, அதனால் சீரியஸாக வந்து பார்க்கணும். இதில் வேறு சந்தைக்கு வேறு போகணும். என்னம்மா சந்தைக்கு வேறு போகணும். இவர் தான் போயிட்டு வருவார். நான் எனக்கு வீட்டு வேலையே நிறைய இருக்குது, துணி வேறு துவைச்சிருக்கேன் வெளியே. என்னப்பா விழுந்துருவேவா, நான் பிடிச்சிக்கிறேன். வச்சுருக்கேன் வெளியே காஞ்சிட்ருக்கு. காலையில் சொன்னேன் சேர் மேலே துணிலாம் துவைச்சது மடித்து வச்சாச்சு. இப்போ போய் ஒர்க் முடிக்கிறேன். முடிஞ்சு அந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் வந்து இன்றைக்கி Day 5. ஆக்சுவலாக இன்றைக்கி Day 5. நேற்று வீடியோ தான் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். வெளியே கொஞ்சம் போயிட்டோம்னா அதோட எங்கே போனேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். ஊருக்கு தான் போயிருந்தேன். அதனால் வந்து கண்டினியூவாக இதுக்கப்புறம் மண்டேலேருந்து கரெக்டாக வரும். அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் போய் வச்சுட்டே இருந்தேன். அங்கே வந்து என் கூட விளையாடிட்டு இருந்தான். கப்பு பார்த்தான், நான் ஃப்ரெஷ்ஷில் குடிப்பல அந்த கண்ணாடி கிளாஸ் பார்த்தான். கப்பு பட்டு அப்படின்னு சொன்னேன். இவன் கப்புன்னு சொல்லுவான், கேளுங்க சொல்லுங்கள். தப்பான், கப்புன்னு வாயில் வரல, தப்பு சொல்லு. என்னது தப்பா? தப்பு இல்லை நைனா, கப்பு சொல்ல. கப்பு தப்பு, தப்புன்னு தான் வருது வாயில், கப்புன்னு வரல சொல்ல. சவுண்டாக பேசுங்க. கப்பு சொல்லு, சவுண்டாக சொல்லு, என்கிட்ட சொல்லு. தப்பு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் போய்ட்டு சாதம் வெடிச்சிட்டு ரசத்தை கொதி வரப்போது அதை இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பெருங்காயம் தூவி விட்டு வந்துடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரித்வினை நானும் ஒரு விளையாட்டு விளாட்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் வீடியோவில், இது வந்து ஜாப்பனீஸ் அவங்களாம் வந்து ஷார்ட் வீடியோலாம் பண்ணுவாங்களே, கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி அவங்க ஒரு வீடியோ பார்த்தான். என்ன வீடியோனா, அதாவது தண்ணி குடிக்கிறாங்க, வயிற்றில் பார்த்தா அந்த கிராஃபிக்ஸில் ஒரு மீன் வந்து தண்ணி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது வயிறு, அதில் மீன் இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஃபில் ஆகிடுது, மீன் அப்படியே மேலே வந்துடுது. அந்த வீடியோ பார்த்தான். அது ஃபுல்லாக கிராஃபிக்ஸ். இப்போ இவன் சொல்கிறான் வயிற்றில் மீன் இருக்கான், தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்துச்சு, வலிக்குதுங்களாம், மேலே வந்துச்சு. எத்திரு வாயில் துப்பிடு. அந்த மீன் வந்துச்சு. இந்த மீன் இந்தா வேணாவா, தூக்கி போட்டுடலாமா? போட்டுடலாம். எப்படி பயப்படுறாங்க, காலில் மாட்டிக்கிச்சா மீன், அடிச்சிட்டேன். என் மேலே வந்துச்சா? பிடிச்சிட்டு எந்த பார்த்தா பிடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டுமா? இந்த போட்டுருங்க. போட்டுட்டேன், தூக்கிட்டான். மீன் போயிடுச்சான். சரி பை சொல்லுங்க. See you.